டெய்லியும் அழுக்கா வர்றாரு, வீட்டுல வாங்கி எடுக்கிறாரு. அப்பாவை வீட்டா வர சொல்றீங்களா? அம்மா அப்பா அழுக்கா வர்றாரு, வீட்டுல வாங்கி எடுக்கிறாரு. செத்து தொலைடி. அம்மா அம்மா நீ ஏன் வெளியே இருக்க? இல்ல மாமா. நீ உள்ளவா. நான் வரல. நான் பண்ண தப்புக்கு இதுதான் கரெக்ட். நான் அனுபவிச்சுக்கிறேன். இங்க பாரு, பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கலாம் தான், ஆனா எல்லா தப்புக்கும் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ வா. வேணாம். வான்னு சொன்னேன். மாப்பிள்ள, இவளை எதுக்கு தம்பி உள்ள கூட்டிட்டு வந்த? இவளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா குடும்பத்துல நாசம் பண்ணிடுவோம். முதல்ல வெளியில தோத்துங்க. அட சும்மா இருங்க. இவ்வளவு வெளியே அனுப்பி இப்ப என்ன ஆக போகுது? இல்லைங்க என்னதான் மாற போகுது? அவ பண்ணது தப்புதான், அதுக்காக இவ்வளவு தண்டிச்சு நம்ம என்னத்த பண்ண போறோம்? இவ்வளவு எதுக்கு வெளியே அனுப்புறீங்க? கீர்த்தனைக்காகவா? அவளே போயிட்டான், இவ்வளவு தண்டிச்சு நம்ம என்னத்த பண்ண போறோம்? அவ உயிரோட இருந்தா கூட இதுக்கு ஒத்துருக்க மாட்டான். பாத்தீங்களா, அவளுக்கு இது பிடிக்காத. நீங்க அமைதியா இரு. நீ உள்ள போ. அப்பா எப்பவுமே உங்க மேல பேஸ்மெல் அடிக்க, இப்ப மட்டும் ஏன் அடிக்கல? இனிமேல் அடிக்காதுமா. அப்படியா? ஹைதாலி. அம்மா, நான் வேணும்னே பண்ணலம்மா. என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம பண்ணிட்டேன். திவ்யா, யாரு பரிமாறுறது? சித்தி, எனக்கு நானும் உனக்கு தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். தோசைலாம் நார்மல் கேர்ள் தான் சாப்பிடுவாங்க. நான் சூப்பர் கேர்ள். எனக்கு பரோட்டா தான் வேணும். பரோட்டாலாம் இல்ல, தோசை தான். சாப்பிடு. அப்பா, எனக்கு பரோட்டா தான் வேணும். பரோட்டா அப்பா நைட்டு வாங்கிட்டு வரேன். இந்தா.
திவ்யா சட்னியில் உப்பு கம்மியா இருக்கு. எடுத்துட்டு வரேம்மா. பழக்க தோஷம். சிப்போ வித்துக்குட்டி, அப்பா கிளம்புறேன். ஒழுங்கா பத்திரமா இருக்கணும், சரியா? பாய் பாய் பா. சாரந்து தேங்க்ஸ்க்கா. ஹலோ. சார், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும். தேங்க்யூ. ரித்துக்குட்டி, ஐயா அப்பா. அப்பா அப்பா நீங்க ஆபீஸ் போலையா? இல்லம்மா, ரித்துக்குட்டி புரோட்டா கேட்டீங்கல்ல, அதான் புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயா ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இறைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை, உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. சித்தி யாரும் கதவை தட்டிட்டு இருக்காங்க. நானே இவ்வளவு நேரம் என்ன பண்ண? பாத்ரூம் போயிருந்தேம்மா. செல்லக்குட்டி, சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடல? நம்ம சாப்பிடலாமா?
ஹலோ யாரு? ஹலோ சொல்லுங்க யாரு? ஹலோ ஹலோ எப்படி கூப்பிடுவியோ அப்படி கூப்பிடு. நான் உன்கிட்ட முன்னாடி சொல்லணும்னு தான் இருந்தேன். எப்படி கூப்பிடுவியோ அப்படி கூப்பிடு. இல்ல வீட்ல அம்மா. எப்படி கூப்பிடுவியோ அப்படி கூப்பிடுன்னு சொன்னேன். கூப்பிடுறே. சொல்லு பேபி. இப்போ உன் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறேன். 10 நிமிஷத்துல உன் வீட்டுக்கு பின்னாடி வருவேன். நீயும் வர, இல்லைன்னா நான் உள்ள வருவேன். என்னால வர முடியாது இப்போ. ஓ அப்பனா நீ வர்றியா இல்ல நான் உள்ள வந்து உட்காருவேன்? எங்க சொல்லு. வர 8 நிமிஷம். நீ வரலனா நான் உள்ள வந்து உட்காருவேன். பரவாயில்லையே, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். நான் உன்கிட்ட இதை பத்தி முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் உன்னை லவ்வே பண்ணல. எங்க மாமா மறக்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட க்ளோஸா பழகிட்டு இருந்தேன். ஆனா பழகிட்டு இருக்கும் போதே தப்பு பண்ணிட்டு இருக்கேனோன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நமக்குள்ள இருக்கிறதுலாம் லவ் இல்லை, அட்ராக்ஷன். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், என்னை விட்டுரு. என்னடி மயிறு மாதிரி பேசுற? உன் கூட இருந்தது பிடிக்கல, என் மாமா கூட இருந்தது தான் பிடிக்குதுன்னு சொல்றியே. நீ என்ன சொன்ன? மாமா மறக்கத்தான் என் கூட இருந்தேன்னு சொன்னல. நீ போ, உன் மாமா கூட போ. ஆனா உன்னை லவ் பண்ணதுக்கு என் கூட வந்து ஒரு வாட்டி படுத்துட்டு போ. பேசிட்டு இருக்க? நீ பண்ணதை விட வாடி அசிங்கம். அக்கா புருஷன் கூட இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? உரி லவ் பண்ண வந்து கூப்பிட்டா தப்பா? என்னடி உங்க நியாயம்? உங்க மாமா என்ன உன்னை சும்மா வச்சிருப்பான்? இல்ல லைஃப் ஃபுல்லா அப்படியே வச்சிருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல அப்புறம் என்னடி? நானும் பார்த்துட்டு
ஒத்தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்மோட பக்கம் போவோம்